இது டிகேபி கோபால். இன்று நாம் தனுசு ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசி 9வது ராசியாகும். இது மேஷம் 0 டிகிரி முதல் கணக்கிடும்போது 240 டிகிரி முதல் 270 வரை வருகிறது. இந்த ராசியில் மூலம், பூராடம், உத்திராடத்தின் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்குகின்றன. சாயன முறையில் சூரியன் பொதுவாக நவம்பர் 23 முதல் டிசம்பர் 22 வரை தனுசு ராசியில் இருக்கும். நிராயண முறையில் சூரியன் டிசம்பர் 15 அளவில் தனுசு ராசியில் நுழைந்து ஜனவரி 14 வரை இருக்கும். இது தமிழ் மாதம் மார்கழியை குறிக்கும். தனுசு ராசிக்கு குரு அதிபதி. குரு அறிவு, ஆன்மீகம், பாதுகாப்பு ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த ராசியின் சின்னம் அரை மனிதன், அரை குதிரை வில் வீரன். இது தொலைவான இலக்குகளை நோக்கி குறிவைத்து பல நோக்கங்களை ஒரே நேரத்தில் அடையக்கூடிய திறனை குறிக்கிறது. அதாவது ஒரே அம்பால் 2 இலக்குகள். ராசியின் இயல்பு. தனுசு ஒரு அக்னி ராசி மற்றும் உபய ராசி. தைரியம் மற்றும் உற்சாகம், நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை, உண்மை மற்றும் நீதிக்கான விருப்பம், செயலுக்கு முன் சிந்திக்கும் பழக்கம் ஆகியவை இந்த ராசியின் தன்மைகள். மேச ராசினரைப் போல திடீர் செயலில் இறங்காமல் தனுசு ராசினர் சூழ்நிலையை ஆராய்ந்து பின்னர் செயலில் இறங்குவார்கள். அவர்கள் நேர்மையாகவும் திறந்த மனதுடன் பேசுவார்கள். ஆனால் சில நேரங்களில் அது மற்றவர்களின் உணர்ச்சிகளை பாதிக்கலாம். 9வது ராசியாக இருப்பதால் தனுசு ராசினர் பொதுவாக உயர்கல்வி, தத்துவம் மற்றும் மதம், ஆன்மீகம் மற்றும் ஒழுக்க நெறிகள், நீண்ட பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆகியவற்றில் ஆர்வம் கொள்வர். உடலமைப்பு. உயரமான அல்லது சமச்சீர் உடலமைப்பு, அகலமான நெற்றி, பிரகாசமான கண்கள், நீளமான மூக்கு, கவர்ச்சியான மற்றும் ஆற்றலான தோற்றம். குணநலன்கள். நல்ல குணங்கள்: தைரியம் மற்றும் ஆற்றல், உண்மையான மற்றும் நெறிமுறை உள்ளவர், தத்துவ சிந்தனை மற்றும் மத உணர்வு உள்ளவர், நட்பான மற்றும் சமூக பழக்கமுண்டு, நீதி பற்றுடையவர், விரைவாக புரிந்து கொள்ளும் திறன் மற்றும் நல்ல நினைவாற்றல் இருக்கும். மேம்படுத்த வேண்டிய குணங்கள்: யோசிக்காமல் நேராக பேசுதல், மிகைப்படுத்துதல் அல்லது அதிக தன்னம்பிக்கை, வாக்குறுதி அளித்து நிறைவேற்றாத நிலை, சில நேரங்களில் குடும்பத்தாரின் உணர்ச்சிகளை கவனிக்காமல் போதல் ஆகியவற்றை கவனித்து மேம்படுத்த வேண்டும். உடல் நலம். தனுசு ராசி உடலில் இடுப்பு, தொடைகள் மற்றும் கீழ் முதுகு பகுதியை குறிக்கிறது. சாத்தியமான உடல்நல பிரச்சனைகள்: இடுப்பு நரம்பு வலி, சியாட்டிகா, வாத நோய்கள், ருமாட்டிசம், இடுப்பு முறிவு, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், நீரிழிவு அல்லது கீழ்வாதம், கவுட். தொழில் மற்றும் பொருளாதாரம். தனுசு ராசினர் சுயாதீனமாக வேலை செய்வதை விரும்புவார்கள். கட்டுப்பாடுகள் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படும் போது அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். சாத்தியமான தொழில்கள்: ஆசிரியர் மற்றும் கல்வித்துறை, பொது பேச்சாளர் அல்லது எழுத்தாளர், வங்கி அல்லது நிதித்துறை, சட்டம் அல்லது தணிக்கை, பொறியியல் மற்றும் கட்டுமானம், அரசு அல்லது வெளிநாட்டு சேவை, மத அல்லது ஆன்மீக அமைப்புகள். சூதாட்டம் அல்லது ஸ்பெக்குலேஷன் மூலம் நிலையான வெற்றி கிடைக்காது. கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையில் தொழிலை மதிப்பிடும் போது முக்கியமாக பார்க்கப்படுவது 10ஆம் பாவ உபாதிபதி மற்றும் 2, 6, 10 பாவங்களின் குறிகாட்டிகள். வருமானம், சேவை, தொழில். தனுசு லக்னத்திற்கு ஒரு சுராசியமான விதி உள்ளது: குரு புதன் தொடர்பு. இது பொதுவாக கற்பித்தல், ஆலோசனை, சட்டம், ஜோதிடம் போன்ற துறைகளில் ஈடுபடும் நபர்களை உருவாக்குகிறது. கிரகங்களின் பங்கு. குரு 1ஆம் பாவ அதிபதி மற்றும் 4ஆம் பாவ அதிபதி. 1ஆம் பாவம் தன்மையையும் 4ஆம் பாவம் கல்வி அறிவையும் காட்டும். ஞானம், தத்துவம், ஆன்மீகம், வழிகாட்டுதல் ஆகியன இதன் தன்மைகள். புதன் மெர்க்குரி 7ஆம் பாவ அதிபதி, பொதுமக்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் 10ஆம் பாவ அதிபதி தொழில், அறிவு, பேச்சுத்திறன், கற்பித்தல், தொடர்பாடல். குரு மற்றும் புதன் சேர்க்கை பார்வை, நட்சத்திர அதிபதி அல்லது உபாதிபதி மூலம் தொடர்பு கொண்டால்
குறிப்பாக 10ஆம் பாவத்துடன் இணைந்தால் தொழில், அறிவு மற்றும் ஆலோசனை சார்ந்ததாக மாறும். இதன் காரணம் எளிது. குரு ஞானம் மற்றும் அறிவு, புதன் தொடர்பு. 10ஆம் பாவம் தொழில், 7ஆம் பாவம் மக்களுடன் தொடர்பு. எனவே அந்த நபர் தனது அறிவை மக்களுடன் பகிர்வார். இதனால் உருவாகக்கூடிய தொழில்கள் ஆசிரியர், விரிவுரையாளர், பயிற்றுவிப்பாளர், ஜோதிடர், ஆன்மீக வழிகாட்டி, ஆலோசகர், வழக்கறிஞர், பகுப்பாய்வாளர், எழுத்தாளர், பொது பேச்சாளர். குரு, புதன் அல்லது 10ஆம் பாவ உபாதிபதி 9ஆம் பாவத்துடன் இணைந்தால் இந்த குறிப்பு மேலும் வலுப்படும். ஏனெனில் 9ஆம் பாவம் தத்துவம், தர்மம், உயர்கல்வி, ஆன்மீகம் ஆகியவற்றை குறிக்கிறது. அப்படியானவர்கள் மத போதகர், தத்துவ ஞானி, ஆன்மீக ஆசிரியர், ஜோதிடர் அல்லது ஆராய்ச்சி அறிஞர் ஆகலாம். கேபி முறையில் ஜோதிடம் அல்லது மறை அறிவியல் தொழில்கள் பொதுவாக உருவாகும்போது குரு மற்றும் புதன் 8 அல்லது 9ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும் மற்றும் 10ஆம் பாவ உபாதிபதி 2, 8, 9, 10 ஆகிய பாவங்களை குறிக்க வேண்டும். அப்போது அந்த நபர் ஜோதிடம், மறை அறிவியல் அல்லது ஆன்மீக ஆலோசனை மூலம் வருமானம் பெறலாம். உறவுகள் மற்றும் சமூக வாழ்க்கை. தனுசு ராசியினர் நட்பானவர்களாகவும் எளிதில் நண்பர்களை உருவாக்குபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களின் மகிழ்ச்சியான குணமும் நகைச்சுவையும் மக்களை ஈர்க்கும். குடும்ப வாழ்க்கையில் சில நேரங்களில் வீட்டில் அவர்கள் தூரமாக இருப்பது போல தோன்றும். சமூகத்திற்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கும். பலர் கல்வி, தானம் அல்லது கோவில் புதுப்பு போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். திருமண வாழ்க்கை நல்லதாக இருக்க இணை புரிந்து கொள்ளும் மற்றும் பொறுமை கொண்டவராக இருக்க வேண்டும். ஏனெனில் தனுசு ராசியினர் சமூக அல்லது வெளிப்புற செயல்களில் அதிகமாக ஈடுபடலாம். அதிர்ஷ்ட அம்சங்கள். அதிர்ஷ்ட நாட்கள்: சிறந்தவை புதன், வெள்ளி, வியாழன். மிதமானவை ஞாயிறு, சனி. சவாலானவை திங்கள், செவ்வாய். அதிர்ஷ்ட நிறங்கள்: வெள்ளை, கிரீம் கலர், பச்சை, ஆரஞ்சு, லைட் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள்: சிவப்பு மற்றும் முத்து நிறங்கள். சாராம்சம்: தனுசு ராசி உண்மை, ஞானம், தைரியம், ஆன்மீகம் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் உயர்ந்த இலக்குகளை நோக்கி முயற்சி செய்பவர்கள், நேர்மையை மதிப்பவர்கள், அறிவு, பயணம் மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கை அனுபவங்களை தேடுபவர்கள். இதுவரை தனுசு ராசியை பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாம் கேபி ஜோதிட அடிப்படையிலான பாவங்களை, வீடுகளையும் கிரகங்களையும் பற்றி போட்டு வருகிறோம். மேலும் இது முடிந்தபின் எப்படி ஜோதிடம் கூறுவது என்பதை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். எனவே உங்களை நாங்கள் வந்தடைய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது அவசியம். நன்றி, வணக்கம்.